ஸோ இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன? ஜெனரலா ஆர்கிடெக்சர்னா என்ன சொல்லுவீங்க? உள்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. உள்கட்டமைப்பு, டிசைன். ஓகே. இன்புட் அவுட்புட் ப்ராசஸிங். இன்புட் அவுட்புட் ப்ராசஸிங் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரோட ஜஸ்ட் ஒரு டெஃபனிஷன் உங்களுக்கு, ஒரு டிசைன், கான்செப்சுவல் டிசைன், அதுக்கப்புறம் அதோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் நம்ம காம்பனன்ட்ஸையும் இதையும் கனெக்ட் பண்ண போறோம், அதுக்கு என்னெல்லாம் வேணும், சிபியூ, மெமரி, ஐஓ, ஸோ இதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் எப்படி கம்யூனிகேட் பண்ண போறோம், எப்படி இன்டராக்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் இதுல மெயின். இந்த ஹவு டு கம்யூனிகேட், ஹவு டு இன்டராக்ட் அண்ட் ஹவு டு எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததான் இந்த யூனிட் உங்களுக்கு மெயினா. இட் ஆக்ட்ஸ் அஸ் த பிரிட்ஜ், அதாவது சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் பிட்வீன் ஒரு பிரிட்ஜா ஆக்ட் ஆயிட்டு எப்படி நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், நம்மளோட ப்ராசஸ் எப்படி பண்ண போறோம்ன்றதுக்கு தான் மெயினா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். அதனாலதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டாவே வச்சிருக்காங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரை. ஸோ இதுல வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் யூனிட்டையே வந்து எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 8 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜீப்ரா, டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் அண்ட் காம்பனன்ட்ஸ், basic computer organization, programming the basic computer, central processing unit, input output organization. So in the first unit they are dividing into 8 parts. Each and every part is very very important. ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்டான பார்ட் தான். இப்ப அது எப்படி, இதுல என்ன கொஸ்டின்ஸ் வரும், எதுல ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வரும், எதுல தியரி கொஸ்டின்ஸ் வரும், எப்படி கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல இந்த 8 பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 வந்து இம்பார்ட்டன்ட். இது என்னதுன்னா டிஎல்எஃப்னு சொல்லுவோம், டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல். டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல் இது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக், மோரிஸ் மனோ அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து இந்த புக்ல வந்து இந்த டிஜிட்டல் ஃபண்டமெண்டல் லாஜிக் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 கான்செப்டும், நம்பர் சிஸ்டமா இருக்கட்டும், பூலியன் அல்ஜீப்ராவா இருக்கும், டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் அண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து எதுல இருக்க போகுது அப்படின்னா டிஎல்எஃப், டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல்ல மோரிஸ் மனோ ஆத்தர் எழுதினது இந்த புக்ல நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மெட்டீரியலும் நாங்க நிறைய ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இன்னொன்னு என்னன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸும் நிறைய கொடுத்திருப்பேன். என்னோட மெட்டீரியல்ல வந்து நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்க ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா போதும். லாஸ்ட் டைம் கேட்டதுலே மேம் நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க. நியர்லி 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸே வந்திருந்தது. அதனால கொஞ்சம் அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் டைம்ல இதெல்லாமே கொஞ்சம் நல்லா எல்லாருமே அட்டன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த 4 பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன், ப்ரோக்ராமிங் பேசிக் கம்ப்யூட்டர், சிபியூ, ஐஓ ஆர்கனைசேஷன், மெமரி ஹைரார்கி. இது எல்லாமே வந்து என்னன்னா எந்த புக்ல இருக்குன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், அதே சேம் மோரிஸ் மனோ ஆத்தர் எழுதின புக்ல நல்லா இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹாவ் த புக் யூ கேன் ரெஃபர். அதாவது நிறைய இருக்கும் அந்த புக்ல, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் தெரியல அப்படின்னா நீங்க பாத்துக்கலாம். மேக்சிமம் நாங்க சொல்றதே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி பிஜில வச்சு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த புக் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிஎல்எஃப் இருக்கு பாத்துங்க. டிஎல்எஃப்ல வந்து 50% ப்ராப்ளம், 50% தியரி கொஸ்டின்ஸ் வரும். 50% ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ், 50% ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம் இருக்கு, பூலியன் அல்ஜீப்ரா, டிஜிட்டல் லாஜிக் அண்ட் சர்க்யூட் அண்ட் காம்பனன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளிப் ஃப்ளாப், ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதுல எல்லாம் வந்து நிறைய வந்து கான்செப்ட் கொஸ்டின், தியரி கான்செப்ட் கொஸ்டின்ஸ் வரும், ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வரும். நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கும்னா ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் நம்பர் சிஸ்டத்துல. அதுலயுமே வந்து உங்களுக்கு ஆஸ்கி கோடு இதெல்லாம் வரும்போது தியரி கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. மேம் இன்னொன்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. முன்னெல்லாம் எம்சிக்யூ எப்படி இருந்தது அப்படின்னா மேக்சிமம் ஒரு டைரக்ட் கொஸ்டினா இருக்கும், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, அதாவது இன்னும் நம்ம பிஜிடிஆர்பில அந்த அளவுக்கு வரல. ஆனா நெட்டு செட்டு காலேஜ் டிஆர்பில எல்லாம் பாத்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் அந்த கொஸ்டின்ஸ் நிறைய வருது. மேட்ச் த ஃபாலோயிங் நிறைய வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அரேஞ்ச் த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. ஒரு 4-5 இது கொடுத்துட்டு இது எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வருது, ட்விஸ்ட் பண்ணி நிறைய கேட்கறாங்க. ஸோ அதனால எல்லாருமே கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸை ஒரு 2-3 தடவை பொறுமையா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க.
ஸோ அதுதான் மெயின் திங். ஏன்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. முன்னெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல பேஸ்டு டெஸ்ட் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம திருப்பி போய் என்ன பண்ணிக்கலாம்னா பாத்துக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஓஎம்ஆர்ல பண்றதுனால நீங்க வந்து நல்ல பொறுமையா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு தென் யூ ஷுட் ஷேர் த ஆன்சர். ஸோ அதை மட்டும் பாத்துக்கோங்க மேம். கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னா இல்ல ஓகேவா எல்லாருக்குமே டீச்சர்ஸ்? Okay, ma'am. ஓகே மேம். ஓகே 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 மேம். ஓகே. எதுனாலும் நீங்க சொல்லிருங்க. ஆத்தர் நேம் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க மேம். மோரிஸ் மேனோ. ஓகே மேம், தேங்க்ஸ். ஓகே. ஸோ என்னன்னா இதுல வந்து இந்த 3 பார்ட் டிஎல்எஃப்ல. அடுத்து இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர்ல தியரி கொஸ்டின்ஸ் 80%, ப்ராப்ளம் வந்து 20 தான் வரும். 20% கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளம் வரும். மேக்ஸிமம் வந்து தியரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்ப இந்த இதுல எல்லாம் கான்செப்டை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்லா நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த 8 டாபிக்ஸும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆல்ரெடி ராஜா சார் சொன்னாரு, நீங்க பாத்திருப்பீங்க லாஸ்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ்ல. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டினுக்கு அதாவது ஒரு டாபிக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க, அடுத்த டாபிக்ல லெஸ்ஸா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. இந்த இயர் அடுத்த இயர் பாத்தீங்கன்னா இன்னொரு டாபிக்ல நல்லா அந்த லெஸ்ஸா கான்சென்ட்ரேட் பண்ண டாபிக்ல நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இப்படிதான் இருக்கும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மளால கொடுக்க முடியல. ஸோ அதனால கான்செப்டை கிளியரா வச்சுக்கோங்க. எந்த கான்செப்ட் கேட்டாலும் கரெக்டா சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த 8 டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் சிஸ்டம். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா 4 கைண்ட்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம மேக்ஸிமம் மேத்தமெட்டிக்கல் வந்து டெசிமல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் நம்ம மேக்ஸ்ல? டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அப்ப கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இது பண்றதுக்கு மெயினா என்னென்ன நம்பர் சிஸ்டம் வேணும்னா கண்டிப்பா பைனரி நல்லா தெரிஞ்சிருக்கணும். பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இப்போ 4 சிஸ்டம்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 கைண்ட்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இப்போ இதுல இந்த ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் 50% கண்டிப்பா இந்த நம்பர் சிஸ்டத்துல வரப்போகுது. ஸோ அந்த 50% பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கலாம்னா கன்வர்ஷன்ஸ் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். இந்த நம்பர் சிஸ்டத்துல ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த கொஸ்டின் பேப்பர்னாலும் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஐ வில் ஷோ யூ. ஸோ கன்வர்ஷன்ஸ் ஒரு நம்பர் சிஸ்டத்துல, அதாவது 1 நம்பர் சிஸ்டம் டு அனதர் நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பாத்துருவோம் நம்ம எல்லாமே. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல நம்பர் சிஸ்டம் டாபிக்கே 3 டிவைட் பண்றாங்க பாருங்க. ஒன்னு வந்து 4 கைண்ட்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். அடுத்து BCD 8421 கிரே ஆஸ்கி கோட். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த BCD 8421 கிரே கோடு, ஆஸ்கி கோடு. சோ இதெல்லாம் வந்து ஆஸ்கில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல வந்து கிரே கோட்னா என்ன, நாட் ஓன்லி தட் இதை வச்சு சர்க்கியூட் கொடுத்துட்டு இது என்ன இது பண்ணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த TRB 2019 25 வரைக்கும் இந்த TRB கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஸோ அதில் ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். அது போக ஃபைனலா வந்து எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். ஸோ எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு ஹேமிங் கோட். இது வந்து நீங்க நெட்வொர்க்லயுமே பார்ப்பீங்க. எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் வந்து ஹேமிங் கோடு வச்சு நெட்வொர்க்ஸ்ல பார்ப்போம். அது மட்டும் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் இந்த கான்செப்ட்ல ஹேமிங் கோடு வந்து நெட்வொர்க்ஸ்லயும் படிக்கிறதுனால ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பிரியா மேம் கொஞ்சம் நீங்க ஸ்கிரீன்ல எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ நம்பர் சிஸ்டம் 8 டாபிக்ஸ். இது இந்த 8 டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம். இது 3 கைண்ட்ஸா தே ஆர் டிவைடிங். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? we can move to the next. Okay. Yes ma'am. Next topic. Okay. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பூலியன் அல்ஜீப்ரா. ஸோ பியூர் மேக்ஸ் தான் வந்து பூலியன் அல்ஜீப்ரா. மேக்ஸ் ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ரெண்டு கான்செப்ட் தான் இதுல யூஸ் பண்ண போறோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 1 or 0. ஸோ ரெண்டு கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் இன் திஸ் டாபிக் பூலியன் அல்ஜீப்ரா. ஸோ இப்போ இதை வந்து 3 டிவைட் பண்றாங்க. ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் தான் என்னென்ன. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் நம்ம படிச்சிருப்போம். போர்டு மாஸ் படிச்சிருப்போம் இல்லையா? போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் பண்ணும். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? போர்டு மாஸ்னு ஒரு ரூல் பார்த்திருப்போம். எதை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா இல்ல பிராக்கெட்டா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத எவாலுவேட் பண்ணணும். அடுத்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ரூல் அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்னா we are fixing an operator precedence கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எவாலுவேட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், பவர் இருந்தா பவர், பிராக்கெட் இருந்தா பிராக்கெட். ஸோ அதுதான் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். மெயினா இட் இஸ் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தீஸ் திங்ஸ்.
ஸோ அதுதான் வந்து இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல பாத்தீங்கன்னா 100% ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. அது போக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா வி நீட் பூலியன் அல்ஜிப்ரா, அதாவது லாஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா தெரிஞ்சுக்கணும். ஒரு 12 to 13 லாஸ் இருக்கும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பனாலும் நீங்க ஈஸியா அந்த ஈக்குவேஷன் பூலியன் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த 12 லாஸ் ஒரு நீங்க எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அதெல்லாம் வந்து இப்போ லேடிஸா இருக்கட்டும், நம்ம கிச்சன்ல ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம கிச்சன்ல நீங்க ஒட்டி வச்சுக்கோங்க. அடிக்கடி பார்க்கவே நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து மெமரியில ஸ்டோர் ஆயிரும். வி கேன் ஈஸிலி ஒர்க் அவுட். ஸோ இது பண்ணிக்கலாம். அதனால இதை பார்த்துக்கோங்க. மற்றவங்க எல்லாரும் எங்க நீங்க ஃப்ரீக்வெண்டா எந்த பிளேஸ் அடிக்கடி பார்ப்பீங்களோ அந்த பிளேஸ்ல இந்த மாதிரி லாஸ் இதெல்லாம் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன்ஸ் லாஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ் ஆஃப் பூலியன். இந்த லாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு சிம்பிளிஃபை பூலியன் ஈக்குவேஷன். பூலியன் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு என்ன வேணும்னா இந்த பூலியன் லாஸ் வேணும். ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும் இந்த லாஸை நீங்க. ஸோ இது கண்டிப்பா ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு. அதாவது நமக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ்ன்றது தெரியும் இல்லையா? 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல 130 வந்து நம்ம சிலபஸ் சப்ஜெக்ட், 10 வந்து என்ன இருக்கும்? ஜிகே. 10 psychology 10 GK ஜிகே 10 சைக்காலஜி 10 ஜிகே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 130 கொஸ்டின் நம்ம கொடுக்குற ஹவர்ஸ் எவ்வளவு? 3 ஹவர்ஸ். சரியா? 3 ஹவர்ஸா? 3 ஹவர்ஸ்னா எத்தனை மினிட்ஸ்? 180 மினிட்ஸ் தான். நம்ம எத்தனை கொஸ்டின் சார்ட் அவுட் பண்ணணும்? 150 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்போ அந்த செகண்ட்குள்ள பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு நிமிஷம் தான் ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வச்சுக்கிறணும் இது பண்றதுக்கு. அப்புறம் அந்த மிச்ச 30 மினிட்ஸ் வந்து டவுட் இதெல்லாம் இது பண்றதுக்காக பாத்துக்கணும் நீங்க கொஞ்சம். ஏன்னா எல்லாமே ஒரு நிமிஷத்துல வாசிக்கிறது கஷ்டம். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கான்செப்ட் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அப்போ நீங்க ஃபிங்கர் டிப்ல அந்த லாஸ் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் ஒரு 4-5 ஸ்டெப் இல்லைன்னா 10 ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணாதான் ஆன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்ப லாஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்? ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் திங் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு MCQ இருக்கு அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா எலிமினேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. அந்த 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த 4 ஆப்ஷன்ல கண்டிப்பா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 2 ஆப்ஷன்ல தான் ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எலிமினேஷன் தெரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டா எப்படி ட்ரிக்கா நம்ம பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்றேன். நான் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த மாதிரிலாம் பார்க்கணுன்றத சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். எலிமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமினேஷன் பண்ணி நீங்க வந்து ஈஸியா ஆன்சரை வந்து பிக் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதை பாத்துக்கோங்க. ஸோ செகண்ட் டாபிக் பூலியன் அல்ஜிப்ரா. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் ஓரியன்ட் தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்க போது. 100% ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இதுல வரும். Shall we move to the next one, ma'am? Teachers? Yes ma'am. Okay. தேர்ட் டாபிக் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இப்ப நம்ம பண்ணோம் என்ன சொன்னோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணணும், பூலியன் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன வேணும்னா லாஜிக் கேட்ஸ் வேணும். லாஜிக் கேட்ஸ் அதுதான் வந்து இட் இஸ் கோயிங் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறது வந்து என்னன்னா லாஜிக் கேட்ஸ். ஸோ அது இந்த இதுல 3 பார்ட்ஸ் இருக்கு. லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ்ல மெயினா பேசிக் லாஜிக் கேட்ஸ் அண்ட் ஆர் நாட் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். அது போக அட்வான்ஸ்டு கேட்ஸ் இருக்கு. NAND, NOR, XOR, XNOR. இதுல வந்து இந்த XOR பெர்ஃபார்ம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். XOR நிறைய இதுல ஹாஃப் ஆடர் அந்த ஆடர்ல எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து கவுண்டர்ஸ் இதுல எல்லாம் வந்து XOR நிறைய ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போதெல்லாம் XOR ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும் உங்களுக்கு. அந்த ட்ரூத் டேபிள் தெரியணும், அந்த ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு நோட்ல வந்து பின்னாடி எல்லா யூனிட்டுக்குமே ஃபர்ஸ்ட் யூனிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு சின்னதா நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அதை வந்து திருப்பி டெய்லி வந்து பார்க்கணும். பார்க்கும் போதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், மெமரைஸ் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்னோம் லாஸ்ட் செகண்ட் டாபிக். இந்த 8 டாபிக்ஸ்ல செகண்ட் பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? செகண்ட் டாபிக்
பூலியன் அல்ஜிப்ரா. சோ பூலியன் அல்ஜிப்ரால பூலியன் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணலாம், பூலியன் லாஸ் யூஸ் பண்ணினோம். இன்னொரு வே இருக்கு, அது என்னன்னா கே மேப். அந்த பூலியன் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்கு ரெண்டு வே இருக்கு. ஒன்னு வந்து லாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். எனக்கு லாஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கே மேப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும், ஈஸியா இருக்கும். கே மேப்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ கே மேப், கார்னாக் மேப்னு சொல்லுவோம், இதுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். அந்த கே மேப்ல 2, 3, 4 வேரியபிள் கே மேப்லாம் இருக்கு. we will see elaborately in next classes. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காம்பினேஷனல் சர்க்கியூட், சீக்வென்ஷியல் சர்க்கியூட், ஃபிளிப் ஃப்ளாப். காம்பினேஷனல் சர்க்கியூட், சீக்வென்ஷியல் சர்க்கியூட், ஃபிளிப் ஃப்ளாப். நீங்க பாத்திருப்பீங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் மதர் போர்ட்ல வந்து மதர் போர்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல நிறைய சிப்ஸ் தான் இருக்கும். அந்த சிப்ஸ் எல்லாம் என்னன்னா இட் இஸ் ஜென்ரேட்டட் பை சர்க்கியூட்ஸ். நிறைய சர்க்கியூட்ஸ் சேர்ந்துதான் ஒரு அந்த சிப் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த காம்பினேஷனல் சர்க்கியூட், சீக்வென்ஷியல் சர்க்கியூட், ஃபிளிப் ஃப்ளாப்லாம் என்னென்ன பண்ண போகுது, அதுல எப்படி நம்ம we are going to store the data எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த காம்பினேஷனல், சீக்வென்ஷியல் இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் லாஜிக்ல ரொம்ப யூஸ் ஆகும். ஆடர், ஃபுல் ஆடர், ஹாஃப் ஆடர், மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டீகோடர் இதெல்லாம் இதுல வரும். ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல டி ஃபிளிப் ஃப்ளாப், எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப், இது ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாம் ஃபிளிப் ஃப்ளாப்ல வரும். ஸோ இதெல்லாம் எப்படி இட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் த ஆபரேஷன்றதை வில் see in the next classes. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிப் ஃப்ளாப் பொறுத்த வரைக்கும் தியரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க, 1-2 ப்ராப்ளம் வரும். ஆனா கே மேப் வந்து கண்டிப்பா ஒரு கே மேப் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் லாஜிக் கேட்ஸ்ல தே மே ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 3 அந்த நம்மளோட சிஎஸ்ஏல வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல் தான். டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல், லாஜிக்னே சொல்லிட்டாங்க, டிஜிட்டல் லாஜிக்னே சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன் இது எல்லாமே இதுல வர்றதுதான். இது வரைக்கும் கிளியரா இருக்கா எல்லாருக்கும் டீச்சர்ஸ்? Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன். பேசிக் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ இங்க வந்துட்டோம் ஆர்கிடெக்சர்ல வந்து ஆர்கனைசேஷன்னால என்னது, how it going to work, how the computer executes the task. அதுதான் வந்து ஆர்கனைசேஷன். எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வந்து டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ண போகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுல கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கோட். மேம் ப்ளீஸ் மியூட் மேம். மேம் யாரு மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷன் கோட், ரெஜிஸ்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள், இன்டரப்ட், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர். ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு வந்து சொல்லுவோம் ஆடு, சப்ட்ராக்ட், இந்த மாதிரி நிமோனிக் கோட்ஸ், இந்த மாதிரிலாம் கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஜம்ப்பு, அப்புறம் வந்து லோடு, ஸ்டோரு, இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் என்னென்ன, அடுத்து என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு, பேசிக் ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதுல இந்த கான்செப்ட்ல பார்ப்போம். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள், ஹவு an instruction is going to be executed. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ணணும், அப்புறம் எக்ஸிக்யூட், ஃபெச் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த ப்ராசஸ்லாம் சொல்றேன். லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டினுமே வந்துருந்துச்சு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்டரப்ட். இப்போ நம்ம ஒரு நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் வந்து இட் இஸ் ஒர்க்கிங், அப்போ அந்த டைம் ஒரு இன்டரப்ட் வருதுன்னா how it is going to react to that interrupt, எப்படி பண்ணும் அந்த இன்டரப்ட் ஹேண்டில் பண்ணுன்றத பத்தி நம்ம இன்டரப்ட்ல பார்ப்போம். சாஃப்ட்வேரா ஹார்ட்வேர் இன்டரப்ட் வந்தா எப்படி, சாஃப்ட்வேர் இன்டரப்ட் வந்தா என்ன, அதுக்குன்னு சம் கோட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எம்சிக்யூல கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 4th கான்செப்ட்ல பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன்ல we are going to see. இது வந்து அடுத்த நெக்ஸ்ட் டாபிக். இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ் வரும். இதுல மேக்சிமம் தியரி கொஸ்டின்ஸ் தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா 5th டாபிக் வந்து ப்ரோக்ராமிங் பேசிக் கம்ப்யூட்டர். ப்ரோக்ராமிங் பேசிக் கம்ப்யூட்டர். ஸோ இது மேக்சிமம் வந்து கம்பைலர் டிசைனோட ரிலேட்டடா இருக்கும். மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் இங்கேயும் பார்ப்பீங்க. கம்பைலர் டிசைன்ல இன்னும் டீடைலா பார்ப்பீங்க. மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், அதுல நிமோனிக் கோட்ஸ் பார்த்தோம்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ என்னென்ன கோட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இதுல பார்ப்போம். அடுத்து அசம்பிளர், லோடர், லிங்கர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசம்பிளர், லோடர், லிங்கர். அதுக்கடுத்து சப்ரோட்டீன், ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம் இல்லையா, ஸோ சப்ரோட்டீன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் பேசிக் கம்ப்யூட்டர்ன்ற கான்செப்டுக்குள்ள வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் இதுல இருக்கும். 100% தியரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து 5th கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அப்ப கம்ப்யூட்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சிபியு.
ஸோ சிபியூல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சிபியூல 3 பார்ட் இருக்கும். ஏஎல்யூ, கண்ட்ரோல், மெமரி இருக்கும். ஸோ எப்படி எப்படி வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம், ஸ்டாக் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ண போறோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட் எப்படி இருக்க போகுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கோடுன்னு ஒன்று சொன்னேன்னு பாத்தீங்களா ப்ரீவியஸா ஒரு தேர்ட் இதுல சொன்னோம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஜீரோ இன்ஸ்ட்ரக்ஷன், 1 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், 2 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட்ல ஆப் கோட் என்ன, அதுக்கப்புறம் வந்து டேட்டா எங்க இருக்கும், இதெல்லாம் வரும். அது போக மெயின் திங், ரொம்ப ஹாட் டாபிக் இதுல என்ன அப்படின்னா அட்ரஸிங் மோட்ஸ். இதுல இருந்து கண்டிப்பா ஷியரா கொஸ்டின் வரும். அட்ரஸிங் மோட்ஸ் இல்லாத கொஸ்டினே கிடையவே கிடையாது. ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான் அட்ரஸிங் மோட்ல வரும். ஸோ அட்ரஸிங் மோட்ஸ், அதுக்கப்புறம் சிஸ்க் அண்ட் ரிஸ்க், ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. சரிங்களா? ஸோ இது ரெண்டும், இந்த 4 கான்செப்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிபியூல. இதுல தியரி கொஸ்டின் ஒரு ப்ராப்ளம் வரும். மெயினா ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வந்து அட்ரஸிங் மோட்ஸ்ல தான் வரும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? Yes, ma'am. ஓகே. அடுத்து ஐஓ ஆர்கனைசேஷன். ஐஓ பார்த்தாச்சு, சிபியூ பார்த்தாச்சு. சிபியூ வந்து என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு டூ ஆல் த ப்ராசஸ். ஸோ இப்போ ப்ராசஸ் பண்றது வி ஷுட் கிவ் சம் இன்புட். நோ, ஸோ இப்போ இன்புட் கொடுக்கணும். வாட் அவுட்புட் வி ஆர் கோயிங் டு கெட்ன்றது தெரியணும் கண்டிப்பா. நம்ம அதுக்கு வந்து என்னன்னா ஐஓ ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இன்புட், பெரிஃபரல் டிவைசஸ், எப்படி ஒரு ஐஓ இன்டர்ஃபேஸ் வந்து ஒர்க் ஆக போகுது, எப்படி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது, ஒரு அதாவது இங்கிருந்து நான் கீபோர்ட்ல இருந்து இப்படி மெமரிக்கு போனா டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். ஸோ ஹவு இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் த டேட்டா, அதுக்கு என்ன வேணும்னா பஸ் வேணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக இதுல ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா டிஎம்ஏ, டைரக்ட் மெமரி ஆக்சஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த இதுல ஃபுல்லாவே என்ன கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது, தியரி கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா வரப்போகுது. ஓகேவா டீச்சர்ஸ்? ஓகே, ஃபைனலா ஓகே, ஃபைனல் வந்து மெமரி ஹைரார்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நார்மலா இப்ப நம்ம படிக்கிறதே எப்படி படிக்கிறோம், நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அடுத்து பார்க்கணும்னா நமக்கு மெமரியில போய் ஸ்டோர் பண்ணாதானே we can recall it. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இப்போ நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ல என்ன ப்ராசஸ் நடந்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டோர்ட் இன் மெமரி. மெமரியில ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ மெமரியில ஸ்டோர் பண்ணும் போது என்னென்ன டைப் ஆஃப் மெமரி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த மெமரி ஹைரார்கி எப்படி மெமரியை வந்து மேனேஜ் பண்ண போறோம், அந்த அதுக்குரிய ஹார்ட்வேர் என்ன, எப்படி மேனேஜ் பண்ண போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த 8th டாபிக்ல படிக்க போறோம். கம்பல்சரி இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரில இருந்து ஒரு கேஷ் மெமரி பார்ப்போம், ஃபிளாஷ் மெமரினா என்ன, ரேம்னா என்ன, ரோம்னா என்னலாம் பார்ப்போம். ஸோ இப்போ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதாவது கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும், மினிமம் சொல்றேன் நான், மேக்ஸிமம் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரை வந்து we are dividing into 8 parts and each and every part is very very important. கண்டிப்பா எல்லா பார்ட்ல இருந்து கொஸ்டின் வரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் அனாலிசிஸ் ஓகேவா எல்லாருக்குமே? Okay, ma'am. Okay. ஓகே. ஸோ அப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து 80% தியரி, 20% ப்ராப்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3ல வந்து 50-50 ஈக்குவல் சான்ஸ், 50-50 கொடுக்க போறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைடோட இது. இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது நான் வந்து எலாபரேட்டா எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணல, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்காங்க அப்படின்றத பார்ப்போம். நீங்களே பார்த்தோன்னு சொல்லிடுவீங்க. 1 second, I'll share that screen. மேம் இந்த 5th பிடிஎஃப் கொண்டு ஒரு நிமிஷம் காமிங்க. 5th எஸ் மேம். ஆமாங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஷேர் பண்ணிடுறேன் மேம் குரூப்ல. ஓகேங்க மேம். ஷேர் பண்ணிடுறேன் நான், டோன்ட் வரி. ஷேர் பண்ணிடுறேன், பாத்துக்கோங்க இப்போ. ஓகேங்க. தேங்க்யூ மேம். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து வெயிட் a minute, I'll share. screen visible ஆகல ma'am. இப்போ விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கா சார்? ஓகே. இது வந்து பிஜிடி. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு 2019ல ரெண்டு தடவை நடந்தது டிஆர்பி எக்ஸாம். அதாவது 23rd ஒரு நாள் நடந்தது, அது மாதிரி 27th ஒரு நாள் நடந்தது. ரெண்டு கொஸ்டின்லையும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து நாங்க குரூப்ல ஷேர் பண்றேன். நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல் கொஸ்டின்ஸுமே ஷேர் பண்றேன், வேணா பாத்துக்கோங்க நீங்க. அதாவது ஃபுல்லா அன்னைக்கு அப்ப நடந்தது எல்லாமே, எல்லா சப்ஜெக்டும் சாரி எல்லா டாபிக்கும் சேர்ந்தது. ஓகேவா? எல்லா யூனிட் சேர்ந்தது. இப்ப இதுல பாருங்களேன், நேம் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? தெரியுதுல எல்லாருக்கும்? Name the addressing mode which assumes that the operand is an accumulator and has an only opcode. So, இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு உங்களுக்கு. addressing modeல இருந்து கொஸ்டின் வந்திருக்கா?
அட்ரஸிங் மோட்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளாக் ரெஜிஸ்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. ரெஜிஸ்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின் அட்ரஸிங் மோட் கண்டிப்பா நான் சொன்னேன்ல அட்ரஸிங் மோட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னேன், வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா ஆஃப் மெயின் மெமரியில வந்திருக்கு பாருங்க. மெயின் மெமரி இருந்து கேஷ் மெமரிக்கு போற வந்து கான்செப்ட் வந்து என்னன்னு சொல்ல போறோம், மேப்பிங் ப்ராசஸ் அந்த மாதிரி சொல்றோம். ஆன்சரும் இருக்கு. வி வில் டிஸ்கஸ் எவ்ரிதிங் எலாபரேட்லி அந்த நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஜஸ்ட் வந்து பாத்துக்கோங்க உங்களுக்கு. அது மாதிரி வந்து அந்த ரெஜிஸ்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எந்த இதுல பார்த்தோம், ரெஜிஸ்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் இதெல்லாம் வந்து ஃபோர்த் டாபிக்கா பார்த்தோம். பேசிக் சிஓ அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டிசைன்ல பார்த்தோம். அதுல வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் லோடு ஸ்டோர்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து கண்டிப்பா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம். நார்மலா வந்து நம்ம நம்பர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா என்னென்ன நம்பர் சிஸ்டம் பார்த்திருப்போம்னா அந்த 4 பேசிக்கா அதோட கன்வர்ஷன்ஸ் பார்த்திருப்போம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை தனியா உங்களுக்கு நான் சொல்லுவேன், அந்த நம்பர் சிஸ்டம் கிளாஸ்லேயே வரும். இது நல்லா நீங்க பாத்துக்கோங்க. இதுல ப்ராப்ளம் கொஸ்டின்ஸும் வரலாம், அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் கேட்கலாம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க, சரிங்களா. அடுத்து ஸ்பீட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வரும்போது அந்த இடத்துல மைக்ரோ ப்ராசஸர் எப்படி ஸ்பீட் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா பஸ், அந்த பஸ் கான்செப்ட் வரும்போது ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் ரிஸ்க் சொன்னேன் இல்லையா, அட்ரஸிங் மோடு, இந்த ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எல்லாம் சொன்னேன்ல. ஸோ அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது வந்து 2019ல கேட்டிருக்காங்க. அப்புறம் அக்யூமுலேட்டர் ரெஜிஸ்டர்ல அக்யூமுலேட்டர் பேசிக் ரெஜிஸ்டர்ஸ் சொன்னேன்ல, அப்ப அக்யூமுலேட்டர் அந்த இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட்ல 0, 1 அட்ரஸ் 2 அட்ரஸ்லாம் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுல வந்திருக்கு. அடுத்து நம்பர் சிஸ்டம்ல XS3 கோட்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கே மேப், அதாவது அந்த சர்க்கியூட் டிசைன்ஸ் ட்ரூத் டேபிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ ட்ரூத் டேபிள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு பூலியன் அல்ஜீப்ரால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிளிப் ஃப்ளாப், திருப்பி சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் அல்ஜீப்ரா அது யூஸ் பண்றது. மல்டிப்ளெக்சர், காம்பினேஷனல் சர்க்கியூட், சீக்வென்ஷியல் சர்க்கியூட்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுல இருந்து அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டத்துல இருந்து திருப்பி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன் சார் உங்களுக்கு. இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு எல்லாமே ஷேர் பண்றேன் உங்களுக்கு நான். அதே மாதிரி கே மேப் இந்த பாத்தீங்களா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இதுல ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றதுல நான் சொல்றேன், ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, நீங்களே டக்குன்னு பண்ணிடுவீங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துல ஸோ இந்த கான்செப்ட் பாத்தீங்களா, அப்ப எல்லாமே மேக்ஸிமம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நியர்லி இந்த இயர்ல 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல மட்டுமே 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க வந்து இது கரெக்டா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ இது ஒரு இயரோட கொஸ்டின். அடுத்த இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? சும்மா ஜஸ்ட் இது நீங்க என்ன ஃபாஸ்டா போறாங்க மேம்லாம் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்னென்னலாம் கேட்கறாங்கன்ற தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் we will see elaborately. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்த அதே 2019ல 2 டைம் நடந்தது. அதாவது 23rd ஒன்னு நடந்துச்சு, 27 ஒன்னு நடந்துச்சு. அதுல உள்ள கொஸ்டின்ஸ் பாத்தீங்களா. டிஎம்ஏ நான் சொன்னேன் ரொம்ப ஹாட் டாபிக். டிஎம்ஏ டைரக்ட் மெமரி ஆக்சஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் கண்ட்ரோல் யூனிட் சென்ட்ரல் சிபியூல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸிங் மோட்ல இருந்து ஆக்சஸிங் எப்படி நடக்க போகுது அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து சைன்ட் இன்டீஜர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் இதுவும் நம்பர் சிஸ்டத்துல வந்து நான் சொன்ன ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வரும் இல்லையா, அதுல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட்ல அந்த கோட் வேர்டு இருக்கு இல்லையா, அது எப்படின்றது அதுல வந்து குவாட் வேர்ட்ஸ் எப்படி வந்து கம்பைன் பண்றாங்க. நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் தெரியும் உங்களுக்கு, நிபிள், பைட்டு, ஜிபி, ஜிகாபைட், மெகாபைட்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாகவும் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் ஜம்ப் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன், ஜம்ப்னா என்ன, இந்த ISZனா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க, பிரான்ச். இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் தியரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்ரோட்டின். எஸ் சார், க்ளோஸ் பண்ணணுமா சார்? மேடம் ஒண்ணும் இல்ல ஸ்கிரீனை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஓகே சார். பேஜ் கொஞ்சம் கொஸ்டினை ஜூம் பண்ணி கொஞ்சம். ஓகே தேங்க்யூ. ஓகே சார், ஓகே.
மேம் அது இண்டிவிஜுவலாவே பண்ணிக்க முடியுது அதனால ஓகே தான். அவங்களே பர்சனலா பண்ணிக்கலாம். ஓகே ஜூம் ஓகே ஓகே பண்ணி. இப்போ ஓகேவா சார்? ஓகே மேம். மேம் நீங்க நார்மலா வச்சாலுமே அவங்க சரி, ஜூம் அவங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இண்டிவிஜுவல் பண்ணிக்கலாம் கேண்டிடேட் மேம். வந்து ஜூம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே நீங்க ஓகே நமக்கு so அது ரெக்கார்டிங்ல கிளியரா ஓ வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டோம்னா ரெக்கார்டிங்ல தெரியும், அதுக்காக ஓகே தான். ஓகே சார் ஓகே சார் ஓகே. சரிம்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ல தென் சப்ரோட்டீன்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு இயர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு 2019ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வர நம்பர் சிஸ்டத்துல 3 பார்ட் பார்த்தோம் இல்லையா? ஆஸ்கி, அப்புறம் கிரே கோட், இதெல்லாம் பார்த்து பிசிடி, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் அகைன் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நான் சொன்னேன்ல அந்த ஃபார்முலாஸ், ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்ஸ்ல இருந்து கொஸ்டின், எக்ஸ்க்ளூசிவ் நார், கேட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் அகைன் கன்வர்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. டெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் எது ஹையஸ்ட் அப்படின்னு, லார்ஜஸ்ட் பைனரி அப்படின்றத கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் காம்பினேஷனல் சர்க்கியூட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. லாஜிக் சர்க்கியூட், மல்டிப்ளெக்சர் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா நல்லா வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட் கொடுத்து இது என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க, கிரே டு பைனரி கோட். இது நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ அந்த டைம் நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஆர் கேட்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. எத்தனை அண்டு கேட் ஆர் கேட் வேணும், இந்த இது டிசைன் பண்றதுக்கு, ஈக்குவேஷன் டிசைன் பண்றதுக்கு எத்தனை அண்டு கேட் ஆர் கேட் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் கே மேப்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா நியர்லி 20 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. சிஎஸ்சில மட்டுமே வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது வந்து 2019ல இன்னொரு டைம் நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி 2022லயும் கேட்டிருக்கதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இது வந்து 2025ல கேக்குதா டீச்சர்ஸ்? எஸ் மேம். இருக்கா? ஓகே. இது வந்து 2025ல கேட்ட ஒரு 25ல கேட்ட கொஸ்டின். இதுலயும் பாத்தீங்கன்னா மெமரியில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மெமரி ஓரியன்டட் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர் பஸ் த்ரூ நடக்கும் போது எப்படி நடக்கும் அப்படின்றது, அதுக்கு என்னென்னலாம் வேணும், பஸ் கிராண்ட் ரெக்வஸ்ட், இந்த மாதிரி அதுல இருந்து ஒரு கொஸ்டின், டிஎம்ஏல இருந்து ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து இன்டரப்ட்ல ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி இன்டரப்ட் இருக்கும். ஸோ அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் மெமரியில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ மெமரியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் நிறைய மெமரியில இருந்து வருது. எல்லாமே தியரி கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. பிரான்ச் ஐஎஸ், அந்த இதுல வந்து ஐஎஸ்இசட்னா என்னன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்க வந்து இது அதே கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்க கான்செப்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஸ்டின் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கேட்ஸ்லயும் அதே மாதிரி அகைன் கொஸ்டின் வந்திருக்கு. தென் கன்வர்ஷன், டெசிமல் ஈக்குவலண்ட், இதோட டெசிமல் ஈக்குவலண்ட் கன்வர்ஷன் வந்து கொஸ்டின் வந்திருக்கு. we will discuss all these things in the next class. அடுத்த அந்தந்த கிளாஸ் நடக்கும் போதே நான் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டு காமிச்சிருவேன். உங்களுக்கு அது எப்படி வந்து சால்வ் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. அது மாதிரி இன்புட் அவுட்புட் ஆர்கனைசேஷன்ல இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ல வந்து மேக்னெட்டிக் டிஸ்க், ஸோ அதுல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் இது. தென் கன்வர்ஷன், ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் டு பைனரி கன்வர்ஷன் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. தென் ரெஜிஸ்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆபரேட்டர் பிரசிடென்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. தென் ஃபிளிப் ஃப்ளாப்,
ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 2025ல நியர்லி 13 கொஸ்டின்ஸ் வந்து 2025ல வந்து கேட்டிருந்தாங்க. டீச்சர்ஸ் இது வரைக்கும் கிளியரா இருக்கா எல்லாருக்குமே? ஆ ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அனலைசேஷன் தான். என்ன மாதிரி கேட்பாங்க, என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லணுன்றது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 22லயுமே வந்து ஹலோ மேம் யாரு சொல்லுங்க மேம். மேம் யாரு மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது 2022ல ஒரு டிஆர்பி நடந்தது. அதுலயும் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, இதுல வந்து எல்லாமே நான் இது ஷேர் பண்றேன் உங்களுக்கு. எல்லா கொஸ்டின்ஸுமே சேர்ந்த எல்லா யூனிட்டோட கொஸ்டின்ஸும் இருக்கிறதும் ஷேர் பண்றேன். சிஎஸ்ஏவோட தனியாகவும் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஈஸியா நீங்க வந்து படிச்சுக்கலாம். அதோட கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷனோட பாத்துக்கோங்க, அதான் நல்லது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதுலயுமே மெமரி இல்லாதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த இயர்ல. நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணாலுமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ மெமரில இருந்து கேட்டிருந்தாங்க, பஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அகைன் மெமரியிலே ஒரு 2-3 கொஸ்டின் வந்திருந்தது இந்த இயர்ல. ஸோ இதை நீங்க கோத்ரூ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்போ அந்த 8 டாபிக்ஸ் நான் சொன்ன இந்த 8 டாபிக்ஸையுமே வந்து நீங்க கொஞ்சம் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்டை நல்லா கிராஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு.